எந்த அரசு அலுவலகத்தில் மொழி பிரச்சனையை அதிகம் சந்திக்கிறீர்கள் என்பது குறித்த கேள்விக்கு மக்கள் குரல் பகுதியில் கொடைக்கானல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கொடைக்கானல் மலை கிராமங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல அதிகமான கல்வி அறிவே இல்லாத இடங்கள் நிறைய இருக்கிறதுனால அங்கேருந்து வரவங்க எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய மத்திய அரசு திட்டங்கள்லாம் இருக்கு. இதை போய் அங்கே புரிதலுக்கு அங்கே கேட்கவும் முடியல, வைக்க முடியல. அங்கே இருக்கவங்க சொல்ற அந்த லாங்குவேஜ் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு படிப்பு அறிவில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கிலீஷும் தெரியறதில்ல, ஹிந்தியும் தெரியறதில்ல. இதனால எந்த திட்டங்களையும் முறையாக அவங்களால பயன்படுத்த முடியல. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேங்க்கில் போய் கொஞ்சம் நின்று பேசுகிறது அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, இல்லைனா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஸோ நாங்கள் ரிப்பீட் பண்ண முடியல, அவங்கள்ட்ட எழுதவும் சொல்ல முடியல. ஸோ அதே டயத்தில் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது. அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க. படித்தவங்க ஓகேங்க, படிக்காதவங்க எங்கள் பெரியவங்க எங்கள் வீட்லேயும் சரி, இல்லை ஒரு படிக்காதவங்க ஒருத்தவங்க போய் ஒரு இடத்துல போய் கேட்கும்போது அவங்க ஹிந்தியில் பதில் சொல்கிறாங்க. இங்கிலீஷ் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன கேட்குறோன்னா, தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பார்ட்டி ஒரு கிராமத்துக்காரவங்க போயிட்டு ஒரு ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன வருது அப்படின்னு ஹிந்தியில் வரும், இங்கிலீஷில் வரும், அவ்வளோதான். தமிழில் வர்றதே கிடையாது. எந்த ஏடிஎம் எடுத்தாலும் சரி தமிழில் வர்றதே கிடையாது. அதே மாதிரி பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய ஹிந்தி ஆட்கள் வேலை செய்கிறாங்க. ஹிந்தி ஆட்கள் வேலை செய்யும் போது அவங்க ப்ரொனன்சியேஷன் நம்ம தமிழ் ஆளுக்கு புரியாது. தமிழ் ஆளுக்கு அவங்களுக்கு பேசுறது புரியாது. இப்படி எல்லா அரசு அலுவலகங்களிலுமே மொழி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பேங்குகள்லையும் அந்த மாதிரி தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம ஒன்று கேட்டா அவங்க ஒன்று பதில் சொல்றாங்க, ஒன்றும் தெரிய மாட்டாங்க. ஆனா நான் கேட்கும் பொழுது இந்த கிராம பகுதியில, இந்த தூத்துக்குடியில இருந்து நான் வரும் பொழுது கிராம பகுதியில் இருக்க ஜனங்களுக்கு அதே பிரச்சனை தான். அவங்களுக்கு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. எல்லா ஹிந்திக்காரவங்கள்ட்ட நம்ம தமிழ்ல கேட்கும் போது அவங்க ஹிந்தியில சொல்றாங்க. நான் ட்ரெயின் மதுரைக்கு வருமான்னு கேட்டேன், தெரியலன்றான். அப்ப தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. ஹிந்தி அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தையா இருந்தாலும் தமிழகத்துக்கு அது தேவையில்லாத ஒரு காரியம். மக்கள் குரல் பகுதியில் கொடைக்கானல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.